ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இதில் வந்து என்னோடய பேபிக்கு டயப்பரிங்க்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன், அதில் எதெல்லாம் பெஸ்ட்டு அண்ட் எதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு, அப்புறம் இதெல்லாம் வந்து ஏன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களாம் வாங்கி மணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூரின் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஈஸி ட்ரை ஷீட்ஸு. இது வந்து சூப்பர் பாட்டம் யூனோவோட பேக்கு. இது சூப்பர் பாட்டம் யூனோவில் இது வந்து பூஸ்டர் பேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாத் நாப்பீஸ். நம்ம கிளாத் ஒரு சாம்பிளுக்காக வச்சுருக்கேன். நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஜட்டி, இது நம்ம சிம்பிளாக சொல்கிறதுக்கான ஜட்டி. இது வந்து என்னென்னா டோட்லர்ஸ். என்னோடய பொண்ணு வந்து 2 வயசு ஆகுது. அவளுக்கு இந்த மாதிரியான இது பாட்டி ட்ரைனிங் பேண்டீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நம்மளோட பெம்பிகா கிளாத் டைப்பர். ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரையல் பண்ணுறதுக்காக இந்த டைப்பர் வாங்கினேன். பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் சூப்பர் பாட்டம்ஸ் யூஎன்ஓ. நான் பேசிக் வந்து ட்ரை பண்ணலை. பட் இந்த பெம்பிகா யூஸ் பண்ணதுலேயே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கிளாத் நாப்பீஸ். அதனால நான் வந்து டேரெக்டாக யூஎன்ஓ போயிட்டேன். அப்புறம் கூக்கு டைப்பர் ப்ரீமியம் பேபி பேண்ட்ஸ். இது வந்து என்னோடய செகண்ட் பேபிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் இதோட ரிவ்யூஸ் நான் போகிறேன். இது வந்து 3வது பேக் வாங்கி இது 3வது பேக் ஆயிடுச்சு. லுவ்லாப். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்பப்போ யூஸ் பண்ணேன், எப்பப்போலாம் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு, இதில் என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் பேபிக்கு இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இனிமேல் வாங்கலான்னு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான சஜஷன்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, தாராளமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டைப்பர்ஸ் எல்லாம் எப்படி வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் 1 to 3 மந்த்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் நாப்பீஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். பட் இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா நம்ம இந்த மாதிரி இதை நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஜட்டிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து நிறையா மோஷன் போவாங்க, நிறையா யூரின் போவாங்க குழந்தைங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னை கேட்டால் ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்து இந்த மாதிரி டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து கம்மி பண்ணிக்குவாங்க. அப்படின்னா தான் வந்து குழந்தைங்க வந்து எவ்வளோ டயத்துக்கு ஒருக்க யூரின் போகிறாங்க, கரெக்டாக யூரின் போகிறாங்களா இல்லையா, மோஷன் வந்து கரெக்டாக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைங்கள ஃபஸ்ட்டு 1 மந்தில் தான் அப்சர்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் நாப்பீஸ் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்டு மோஷன் போனாங்க அப்படின்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை ஊற வச்சிட்டோன்னா நம்ம வந்து டெட்டால் போட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரியெல்லாம் வந்து டைப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி மோஷன் போவாங்க. நியூ பார்னில் வந்து இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ நியூ பார்னில் வந்து கிளாத் நாப்பீஸே பெட்டர். இந்த கிளாத் நாப்பீஸே யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா லங்கோட்ஸ் இருக்கும். லங்கோட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் அது அமௌண்ட் வந்து பே பண்ணி வாங்கணும். பட் இது அமௌண்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இது நம்மளோட ரேஷன் கடையில் கொடுக்குற வேஷ்டி சாரீஸ் அந்த மாதிரி இதுலேயே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நியூ பார்னில் தேவைப்படுற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா இந்த யூரின் ஷீட். இது யூரின் ஷீட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஈஸி ட்ரை ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட்ஸ் வந்து என்னென்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பெட் இருக்குது அப்படின்னா அந்த பெட்டு மேலே விரிச்சிட்டு குழந்தைங்கள போட்டுக்கலாம். பட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹீட்டு ஜென்ரேட் பண்ணிடும். முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. எப்போவாச்சும் நைட்டு தூங்குறப்ப மட்டும்தான் நான் போடுறது. குழந்தை வந்து பெட்லலாம் இதாகிடுவாங்க அப்படின்றதுக்காக. அப்போயுமே வந்து 2 hours ஒன்ஸ் வந்து கீழே எடுத்து போட்டு அப்புறமா திரும்ப இதில் போட்டுப்பேன். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து பெட்டில் போடுறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் பெட்டில் குழந்தைய போட மாட்டேன். கீழே வந்து பாய் விரித்து அதில் தான் போடுவேன். அதனால் வந்து இது எனக்கு வந்து ரொம்பவே பெட்டில் போடுறப்ப ரொம்பவே கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து இன்னொரு வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து நிறைய நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு யூஸ் ஆன ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, டிஸ்போசபிள் டைப்பர்ஸ்.
இதில் நான் 2 பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 இல்லை 3 பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பேம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்து அது அளவுக்கு என்னால் வந்து அமௌண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. பேம்பர்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. பட் இந்த லூலாப் வந்து நான் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து என் குழந்தைக்கு யூஸ் பண்ணேன். ரேஷஸே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லூலாப் பிராண்ட் வந்து நான் ட்ரையலுக்காக தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணேன். பட் என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நியூ பார்ன்லேயே ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏதாவது இது ஹாஸ்பிட்டல் போகிறப்ப வெளியில் போகிறப்ப மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் மந்தில் நியூ பார்னில் வந்து நம்மளால் கிளாத் நாப்பிஸ் யூஸ் பண்ண முடியாது, கிளாத் டைப்பர்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணேன். பட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லூலாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்கும். பட் இந்த குக்குவை விட இதோட கிளாத் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். உள்ளக்கையுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் இது வந்து யூஸ் பண்ணி நல்ல அப்சர்பன்சி எல்லாமே பெட்டர். அமௌண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெட்டராக தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து இதோட ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால வந்து நான் வேறு ஒரு பிராண்ட் தேடிட்டு இருந்தேன். இதோட ரிவ்யூஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. குக்கு பேபி டைப்பர் இதோட ரிவ்யூஸ்லாம் செம்மையாக இருந்தது. இதோட ரேட்டு என்ன அப்படின்றது வந்து என்னோடய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ வந்து என்னோடய 2வது பேபி அவளுக்கு வந்து 5 மந்த்ஸ் ஆகுது. அவளுக்கு நான் இந்த குக்கு டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இது வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு 3 to 4 மந்த்ஸ் மட்டும் 3 மந்த் அண்ட் 4th மந்த் மட்டும் நைட் டைம்ஸில் யூஸ் பண்ணேன். அதுவும் வந்து கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணேன். அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது எனக்கு. இந்த குக்கு டைப்பர் அண்ட் லூலாப் டைப்பர், பேம்பர்ஸ் டைப்பர், இந்த 3ஓட ரிவ்யூஸும் நான் தனியாக போடுறேன். இதெல்லாம் டிஸ்போசபிள் டைப்பர்ஸு. மோஸ்ட்லி டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கிளாத் டைப்பர்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான ரீசன் இருக்குது. நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து என் குழந்தைங்கள விட்டுட்டு அங்கே டே கேரில் வந்து கம்பெனியில் வந்து டே கேரில் விட்டுட்டு அப்புறமா தான் நான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அங்கே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து டைப்பர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி கிளாத் நாப்பிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா தான் வந்து நான் இது வந்து நைட் டைமுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். பட் டே டைம் ஆக்டிவாக இருக்கும்போது வந்து இது வந்து எந்தளவுக்கு வந்து யூஸ் ஆகலை அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் வந்து நான் ஏன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, குழந்தை வந்து உட்காரும்போது வந்து இது போட்டோன்னே ரொம்ப பல்கியாக இருந்துச்சு. என் குழந்தை வந்து உட்காரும்போது வந்து ரொம்ப குனிஞ்சு உட்காந்தா, நடக்கிறப்ப வந்து ரொம்ப கால் வந்து தள்ளி வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பல்கியாக இருந்ததுனால அங்கே டே கேரில் பார்த்துக்கிறவங்களுமே வந்து இதை பற்றி நிறையா டிஸ்கம்ஃபர்ட் வந்து எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு தூங்குறப்ப நான் யூஸ் பண்ணுவேன். பட் கம்பெனியில் யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்போசபிள் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு டே கேரில் பார்த்துக்கிறவங்க வந்து பேபி கேர்டேக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த லூலாப் வந்து வாங்கவே ஆரம்பித்தேன். 10 மாதம் கழிச்சு தான் நான் இந்த லூலாபே போட ஆரம்பித்தேன். அது வரைக்கும் வந்து என் குழந்தைக்கு வந்து டிஸ்போசபிள்ஸே யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் குழந்தைக்கு வந்து ரேஷஸ் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த லூலாப் வந்து கண்டிப்பாக வந்து நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். மற்ற இது ப்ரீமியம் பேண்டீஸ் டைப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அதே அளவான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் இதில் வந்து என்னென்னா நம்மளோட அந்த இண்டிகேஷன்ஸ் வராது. நம்மளோட யூரின் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா இண்டிகேட் பண்ணுற அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து இதில் இருக்காது. ஆனால் லூலாப் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இதோட யூசேஜஸ் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என் குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணேன். இப்போ நான் இது வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, சின்ன பொண்ணுக்கு மட்டும் தூங்குறப்ப மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே தான் இது மொத்தமாக வந்து இது சூப்பர் பாட்டம்ஸில் ஒரு 4, அப்புறம் வந்து பெம்பிக்காவில் ஒரு 3 இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இது வந்து பெம்பிகா கிளாத் டைப்பர். இது ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து இந்த மாதிரி பேட் இருக்கும். இது வந்து பட்டன் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். 2 பட்டன்ஸ் இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா பூஸ்டர் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 ஹவர்ஸ் வரைக்கும் இதை அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைக்கு வந்து
ஒரு 2 யூரின் தாங்குச்சு. என் குழந்தைக்கு வந்து யூரின் வந்து நல்லா போவாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க போட்டிருக்கிறதுல வந்து மினிமம் 3 ஹவர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பட் என்னோடய குழந்தைக்கு வந்து இது 2 யூரின் தான் வந்து அப்சர்வ் பண்ணுச்சு. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மேஜிக் பேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மேஜிக் பேட்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணணும். இந்த பேடை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வச்சு மடித்து யூஸ் பண்ணணும். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பூ போயிட்டாங்க அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். பட் இந்த சைடில் பட்டுச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை வந்து எல்லோ கலர் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது தெரிஞ்சால் கூட நீங்கள் வெயிலில் காய போட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்து தெரியாது. இப்போது இது வந்து ஈஸி க்ளீன் டாப் ஷீட்டு நம்ம பூ போயிட்டாங்க அப்படின்னா வந்து இதில் அப்படியே எடுத்து இதை மட்டும் தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூரின் தான் இருக்கும். ஸோ யூரின் வந்து ஈஸியாக இதை அலசிக்கலாம் நம்ம. அப்புறம் இதில் பெம்பிக்கால வந்து என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னா இதுலேயும் வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஸ்னாப் பட்டன்ஸ்லாம் இருக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்மளோட பேட் இருக்கும். இது வந்து சார்கோல் பேடுன்னு சொல்லுவாங்க. பிரித்து வச்சுட்டேன். இந்த சார்கோல் பேட் வந்து என்னென்னா செம்மையாக அப்சர்வ் பண்ணுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 3 to 4 யூரின் வரைக்கும் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். இது நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த கிளாத்தே ஃபேட் ஆகிடுச்சு. நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு. யூனோவை விட இதுதான் எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. இது ரேட்டும் கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு 3 பீஸ் நான் வாங்கினேன். ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இது வந்து என்னென்னா ஒரு பீஸ் மட்டுமே 700 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இதை விட எனக்கு இதுதான் நல்லா யூஸ் ஆச்சு. பெம்பிக்கா தான். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரையல் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கிளாத் நாப்பீஸ் வாங்குங்க. கிளாத் நாப்பீஸ் நான் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னோடய பேபி வந்து உட்கார்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ என்னோடய பேபி உட்காந்துருக்கதை பாருங்கள். லைட்டாக முதுகு வந்து வளைச்சிட்டே தான் உட்காருவா. இதுக்கான காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டயப்பர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து ரொம்ப இதாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி உட்காரான்னு எனக்கு தோணுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சமணங்கால் போட்டு உட்காவே கஷ்டப்பட்டா. அப்புறம் இப்போ ஓரளவுக்கு நல்லா சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். ஸோ கிளாத் நாப்பீஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் குழந்தை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இது சார்கோல் டைப்பர்ஸ் வந்து நைட்டில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட டிஸ்போசபிள் டைப்பர்ஸை விட ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போது நீங்கள் இந்த எல்லா டயப்பர்ஸுமே பார்த்துருப்பீங்க. பட் கிளாத் நாப்பீஸ், கிளாத் டயப்பர்ஸு, இது பேடட் அண்டர்வியர்ஸு இப்படி எல்லாமே பார்த்துருப்பீங்க. பேடட் அண்டர்வியர்ஸ் பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு. இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. இன்னும் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த டயப்பர்ஸ்லாம் எப்படி வந்து வியர் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். எந்த டயப்பர் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை ஃபஸ்ட்டு போடுறேன். மற்றபடி டிஸ்போசபிளை கம்பேர் பண்ணும்போது கிளாத் டைப்பர்ஸே பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் தூங்கும்போது மட்டும் ஆக்டிவிட்டி டைமில் கண்டிப்பாக கிளாத் டைப்பர்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக விளையாட மாட்டுறாங்க. நீங்கள் எந்த டைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எது உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டைப்பரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டாக இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.